திருப்பி கொடுக்க வல்லவராக இருக்கிறீர். சாட்சிக்காக ஸ்தோத்திரம். பலவீனமான மக்கள் உண்டு, எல்லாருக்கும் அற்புதங்களை செய்யணும். ஜீவனுள்ள சாட்சிகளாய் எழுப்பும். எங்க சர்ச்சில் இருக்கிற ஒவ்வொருவரும் உண்மையாய் உத்தமமா சாட்சியா ஆண்டவருக்கு மகிமையாய் வாழ கருவினாரும் தொடர்ந்து இடைபடும். இயேசு நாமத்தில் பிதாவே, சத்தமாமேன் சொல்லுங்க. இந்த வருட துவக்கத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னு சபை மக்களுக்கு தெரியும். ಈ ಒಂದು ವರ್ಷದ ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ದೇವರು ಕೊಟ್ಟಿರೋ ವಾಕ್ಯ ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತು. பிப்ரவரி மாதம் 2வது மாதம் கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ன என்பதும் தொடர்ச்சியா செய்தியை கேட்ட மக்கள் அறிவீர்கள். ಫೆಬ್ರವರಿ ತಿಂಗಳಿನಲ್ಲಿ ಸಹ ದೇವರ ವಾಕ್ಯವು ನಮ್ಮ ಕಿವಿಗೆ ಬಿದ್ದಿದೆ. ಯಾರೆಲ್ಲ ಅದನ್ನು ಕೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೋ ಅವರಿಗೆ ಜ್ಞಾಪಕ ಉಂಟು. மார்ச் மாதம் துவக்கத்திலிருந்து இந்த 4வது வாரம் வரைக்கும் ஒரே தலைப்புல பல விதங்களில் ஆண்டுடைய வார்த்தையை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். ಈ ಮಾರ್ಚ್ ತಿಂಗಳಿನ ಮೊದಲನೆಯ ತಾರೀಕಿಂದ ಇದುವರೆಗೂ 4 ವಾರಗಳಿಂದ ಮುಖ್ಯತ್ವವು ಒಂದೇ ಆಗಿರಬಹುದು, ಆದರೆ ಹಲವು ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಾವು ಕೇಳುತ್ತಾ ಬರುತ್ತಿದ್ದೇವೆ. இன்னையோட சேர்ந்து இன்னைக்கும். ஆனால் நம்ம அதை வந்து அனுபவிக்கிறோமா? ஆண்டவர் அந்த வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார், கேட்டுட்டு போயிடுறோமா? அந்த வார்த்தையை நம்ம உள்வாங்கி வார்த்தையை அனுபவித்து நம்ம எப்படி சாப்பாடு குடிக்கிறது, சாப்பாடெல்லாம் உடலுக்கு ஆரோக்கியமா இருக்கு, அதை போல தேவ வார்த்தைய படித்து கேட்டு அதை உள்ளத்துல வைத்து கொண்டு அதை அனுபவிச்சாதான் ஆத்மாவுக்கு பலனா இருக்கும். அதை எத்தனை பேர் அப்படி செய்றீங்க? இது இல்லாததுனாலதான் பொதுவா நிறைய பேரு எனக்கு சமாதானம் இல்ல, என் குடும்பத்துல சமாதானம் இல்ல, எங்க பிள்ளைங்க கிட்ட சமாதானம் இல்ல, எப்ப பாரு இல்ல 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 இல்ல. காரணம் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இல்லை, தேவ சமூகம் உங்களுக்கு இல்லை, வசனம் உங்க கிட்ட இல்ல. உலகம் இருக்கு, ஆனா தேவன் விரும்புறது உங்களுக்குள்ள இல்லைன்னா இல்ல இல்ல இல்லதான் வரும். ஆனா இல்லை என்றால் தப்பு ஆண்டவர்கிட்ட இல்ல, நம்ம கிட்ட தான் இருக்கு. ನಾವು ನಮ್ಮ ದೇಹದ ಬೆಳವಣಿಗೆಗಾಗಿ ಆಹಾರವನ್ನು ಊಟ ಮಾಡುತ್ತೇವೆ, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯವು ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಬೇಕು. ಯಾಕಂದ್ರೆ ಆತ್ಮದ ಬೆಳವಣಿಗೆಗಾಗಿ ಎಷ್ಟೋ ಜನ ಹೇಳ್ತಾರೆ ಸಮಾಧಾನವಿಲ್ಲ. ಕಾರಣ ಏನು? ದೇವರ ವಾಕ್ಯವು ನಮ್ಮಲ್ಲಿ ಇಲ್ಲದೆ ಇರುವುದು. அது ஆண்டவரின் விருப்பம் என்ன தெரியுமா? தேவ பிள்ளைகள் சமாதானமா இருக்கும். தேவ விருப்பம் என்ன? சாத்தானின் விருப்பம் உங்களை நிம்மதி இல்லாத அழிக்கணும். உங்களுக்கு நிம்மதி, அமைதி, ஆறுதல், இதெல்லாம் சமாதானம், சந்தோஷம், இது இல்லாத பண்ணணும். இதான் சாத்தானுடைய நோக்கம். ஆனா ஆண்டுடைய நோக்கம் அது அல்ல. தேவனுடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் எல்லாவற்றிலும் அமைதியாய் சமாதானமாய் இருக்கணுங்கிறது தான் தேவ சித்தம். எத்தனை பேருக்கு இது புரியும்? சவுண்ட் விடுவீங்கன்னு பார்த்தா ஆமேன்னு ஒன்னும் சொல்லல. சரி, எத்தனை பேருக்கு இது இந்த வார்த்தை ஆமான்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? சொல்றீங்களா? சொல்லி சத்தியம் அதுதான். தேவன் என்னைக்கும் சமாதானமா நாம இருக்கணும்னு விரும்புறாரு. அப்ப நமக்குள்ள சமாதானம் கெட்டு போகுதுன்னா பிசாசு நம்மள நடத்துறான்னு அர்த்தம். அதாவது பிசாசுக்குள்ள நம்முடைய தொடர்பு இருக்குன்னு அர்த்தம். தேவன் விரும்புகிற அளவுக்கு நாம இல்லைன்னு அர்த்தம். நீங்க அந்த ரெண்டு வித்தியாசங்களையும் ಅಲಸಿ பார்க்க வேண்டும். ದೇವರ ಬಯಕೆ ನಾವು ಸಮಾಧಾನದಿಂದ ಇರಬೇಕು, ಆದರಣೀಯವಾಗಿ ಶಾಂತಿಯಿಂದ ಸಂತೋಷದಿಂದ ನೆಮ್ಮದಿಯಾಗಿ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವರು ಬಯಸುತ್ತಾರೆ. ಆದರೆ ಸೈತಾನನಿಗೆ ಆ ರೀತಿಯಲ್ಲ. ಚಿಂತೆ, ಕಳವಳ, ಕಣ್ಣೀರು, ವೇದನೆ, ಸಮಾಧಾನವಿಲ್ಲದೆ ಇರುವಂತದ್ದು ಸೈತಾನನು ಕೊಡುವಂತದ್ದು. ಈ ಎರಡರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ವ್ಯತ್ಯಾಸ ಉಂಟು. ನಾವು ಯಾವುದರಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ? ஆண்டவர் விருப்பம் என்னன்னு சொல்லிட்டார். ஏன் அவருடைய விருப்பம் சொன்னால் அவர் என்ன சொல்லியிருக்காரு? இவ்விடத்தில் நான் சமாதானத்தை கட்டளையிடுவேன். ஆகாய் 2:9 இதான் சொல்லிட்டு இருக்க. இந்த மெயின் வார்த்தை இவ்விடத்தில் சமாதானத்தை, அதான் தேவ விருப்பம், நாம சமாதானமா இருக்கணும் என்பது. ಅಗ್ಗಾಯ 2:9 ಈ ತಿಂಗಳಿನಲ್ಲಿ ಬೋಧಕರು ಹೇಳುತ್ತಾ ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸಮಾಧಾನವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸುವೆನು ಎಂಬುದು ಇದು ದೇವರ ಒಂದು ಉದ್ದೇಶವಾಗಿದೆ. சமாதானம் பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? ஒரு 10 நிமிஷம். சமாதானம் இல்லைன்னா காரணம் என்ன? ஒரு 10 நிமிஷம். இதான் என் மெசேஜ் நேரம். இப்போ
ಸಮಾಧಾನ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕಾದ ಕಾರಣಗಳು ಏನು ಎಂಬುದಾಗಿ ಒಂದು 10 ನಿಮಿಷ, ಸಮಾಧಾನವಿಲ್ಲದೆ ಇರುವುದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನು ಎಂಬುದಾಗಿ ಒಂದು 10 ನಿಮಿಷ ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು 20 நிமிஷத்துல முடிக்கிறாரு. ஏன்னா நான் அளவுக்கு மீறி சொல்லிட்டேன். அளவுக்கு மீறி ஆண்டுடைய வார்த்தை ஜனங்கள் காதுல விழுந்துகிட்டே இருக்கும். டெய்லி 40 நாள் மார்க் சுவிசேஷத்தில். அப்ப மிஸ் பண்றவங்க என்ன பண்ணணும்? பெத்தேல் மிஷன் சர்ச் பங்கார்பேட் யூடியூப்ல கிரேஸ் டிவி செய்தி, நம்ம சர்ச் மெசேஜிங்க 1000க்கு மேல, நம்ம சர்ச்சில் மட்டும் 1000 செய்திக்கு மேல போட்டிருக்கோம். போட்டு கேளுங்க. தொடர்ச்சியான செய்தியை உங்களால் பார்க்க முடியும். இல்லைன்னா விட்டுருங்க. கேட்டா கேளுங்க, விட்டா விட்டுருங்க. ஆனா வசனத்தை மட்டும் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். ಹೆಚ್ಚಾದ ವಾಕ್ಯಗಳು ನಮ್ಮ ಕಿವಿಗೆ ಬೀಳುತ್ತಾನೆ ಇದೆ. ಈಗ ಧ್ಯಾನ ಕೂಟದ ಸಮಯಗಳಲ್ಲಿ ಮಾರ್ಕಡು ಬಂದ ಸುವಾರ್ತೆಯಿಂದ ಬೋಧಕರು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. ಒಂದು ವೇಳೆ ಬಾರದೆ ಇರುವವರು ಬೆತ್ತೇಲ್ ಆ ಒಂದು ಫ್ಯಾಮಿಲಿ, ಆ ಒಂದು ಯೂಟ್ಯೂಬ್ ನಲ್ಲಿ ನೀವು ನೋಡುವುದಾದರೆ ಗ್ರೇಸ್ ಟೆಲಿವಿಷನ್, ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ಬರುವಂತಹ ಸಂದೇಶ, ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ನಡೆಯುವಂತಹ ಸಂದೇಶಗಳು ಎಲ್ಲವನ್ನು ನೋಡಲು ಸಾಧ್ಯ. ஓகே, எனக்கு எப்பொழுதும் சமாதானமா இருக்கணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? மரித்த இயேசுவின் மேல் எப்பொழுதும் நம்பிக்கை உள்ளவங்களா இருக்கணும். ஏன்னா அது இல்ல, சூழ்நிலை வரும்போது விட்டுட்டு ஓடிடுறோம். மரித்த அல்லது உயிர்த்த, மரித்து உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவின் மீது என்ன செய்யணும் தெரியுமா? எப்பொழுதும். அப்ப இந்த நம்பிக்கை உள்ளவங்க வேற எதிரையும் போய் மாட்டிக்க மாட்டாங்க. வேற எதிலையாவது மாட்டிக்கிட்டாதான் நிம்மதி இல்லை. வேற எதை தேவையில்லாம ஆண்டவர் சொல்லாம, ஆண்டவரை நம்பாம, மனுஷத்துக்கு இடம் கொடுத்து தான் விருப்பத்தை நிறைவேற்ற போகும்போது அழைப்பு மாறிடுது, நிம்மதி போயிடுது. அப்போ ஆண்டவர் நம் தேவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார். இந்த ஆண்டவர் மேல எப்பொழுதும் நீங்க நம்பிக்கையோடு விசுவாசம் வச்சீங்கன்னா உங்க சமாதானம் கெட்டு போகாது. நீங்கள் சமாதானமா இருக்க முடியும். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை விளங்குச்சு? இதான் சத்தியம். இது உங்க உள்ளத்துல பதிய வேண்டும். ಸತ್ತು ಹೂಣಲ್ಪಟ್ಟು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ಯಾವಾಗಲೂ ನಂಬಿಕೆ ಇರಬೇಕು. ಆಗ ದೈವಿಕ ಸಮಾಧಾನದಿಂದ ಇರಲು ಸಾಧ್ಯ. ರೋಮರ್ 4:25. ರೋಮನ್ಸ್ 4:25. ரோமாபுரதவರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 25ನೇ ವಚನ. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு, 25ஆம் வசனம், ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்கு அவர் ஒப்பு கொடுத்தார், நம்மை நீதிமானாய் மாற்ற உயிரோடு எழுந்தார். இந்த தெளிவு நமக்கு இருக்கணும். இதுல முழு விசுவாசம் வைக்கணும். நீங்க பல வருஷம் சர்ச்சில் இருக்கிறவங்க உங்க இதுக்குள்ள ஊறி அப்படியே இந்த உடம்புல, இந்த ரத்தத்துல, இந்த மூளையில ஊறி போகணும். இது இருந்தாதான் தடுமாறாம இருக்க முடியும். படிக்க கன்னடாவில். ದೇವರು ಆತನನ್ನು ನಮ್ಮ ಅಪರಾಧಗಳ ನಿಮಿತ್ತ ಮರಣಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು ನಮಗೆ ನೀತಿವಂತರೆಂಬ ನಿರ್ಣಯವು ಉಂಟಾಗುವ ನಿಮಿತ್ತ ಜೀವದಿಂದ ಎಬ್ಬಿಸಿದನು. ஆனா எல்லாம் சொல்லுவாங்க, என்னன்னே தெரியல. ஏன் அப்படி? என்னன்னே தெரியல. ஏன் தெரியல? கேட்கறதெல்லாம் கோயில், அப்புறம் வாழ்க்கையெல்லாம் வேறன்னா என்னன்னே தெரியலன்னு தான் சொல்லுவோம். என்னன்னே தெரியல சொல்லி கொடுக்கறாங்க. இதான் வசனம், இதான் வாழ்க்கை, இதான் சத்தியம், இதான் ஃபாலோ பண்ணணும்னு இவ்வளவு தெளிவா சொல்றாம இதுக்கு மேல எப்படி? இதை விட்டு விலகுனீங்கன்னா நீங்க சமாதானம் நல்லாதான் போறீங்க. உங்ககிட்ட தான் இருக்கு. ಆದ್ರೆ ಯಾವಾಗಲೂ ನಾವು ಪ್ರಲಾಪಿಸುತ್ತೇವೆ, ಇವು ಏನೋ ಗೊತ್ತಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. ದೇವರ ವಾಕ್ಯವು ನಮ್ಮ ಕಿವಿಗೆ ಬರುತ್ತಾ ಇದೆ. ಯಾವ ರೀತಿ ಇರಬೇಕು, ಏನನ್ನು ಕೈಗೊಳ್ಳಬೇಕು, ಯಾವ ರೀತಿ ನಡೆಯಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ரோமர் 5:1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறபடியா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அதுல வருதா? இயேசுவின் மரணம், இயேசுவின் அடக்கம், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், அவர் சிந்தின ரத்தத்தினாலே நீதிமான், இது நிமித்தம் தேவனோட ஐக்கியம், அங்க சமாதானம் கிடைக்கலாம்.
அப்ப சமாதானம் கெட்டு போறதுக்கு காரணம் தேவனை விட்டு பிரியும் போது, சபையை விட்டு பிரியும் போது, ஜபத்தை விட்டு பிரியும் போது நீங்களே புரிஞ்சுக்கணும். இத மட்டம் தட்டிட்டு இதுல உங்க தொடர்பு இல்லாம வேற வேற காரியத்துல உங்க தொடர்பு அதிகரித்தால் துண்டிக்கப்படுவீங்க. சமாதானம் கெட்டு போயிடும். பொறுப்பு சபை இல்ல, வேதம் இல்ல, ஆண்டவர் இல்ல, உங்களுடைய சுபாவங்கள். ರೋಮಾಪುರದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 5:1ನೇ ವಚನ. ಈಗಿರಲಾಗಿ ನಾವು ನಂಬಿಕೆಯಿಂದ ನೀತಿವಂತರಾದ ಕಾರಣ ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕ ದೇವರೊಂದಿಗೆ ಉಂಟಾದ ಸಮಾಧಾನದಲ್ಲಿ ಇರೋಣ. இரண்டாவது, சமாதானம் பெற நான் என்ன செய்யணும்? முதல்ல ஆண்டுடைய பாடு மரணம் இதை நினைச்சு அதுல முழு விசுவாசம் வைக்கணும். இரண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? என்ன வசனத்தை நீங்க கேட்கறீங்க அதை விட்டுறக்கூடாது. கேட்ட சுவிசேஷம் சாகிற வரைக்கும் உள்ளத்துல இருக்கணும், விட்டு விடக்கூடாது. கொலோசையர் 1 அதிகாரம் 20-22 வரை வீட்டுல போய் படிச்சீங்க. இப்ப நம்ம சொல்றதுனால அப்படியே உங்க மைண்ட்ல பதியவா போகுது? அல்ல பைபிள புரட்டுறீங்க. கவனிக்கிறவங்க இருக்காங்க. இனிமேல் ஆசையா ஆண்டுடைய வார்த்தையை உள்வாங்க இருக்காங்க. கேர் எடுக்கணும். என்ன எத்தனை ஊழியர்கள் மூலமா நம்ம சபையில பலர் மூலமாக ஆண்டுடைய வார்த்தை பவுல் சொல்றாரு. அவர் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அப்ப இந்த சொல்லப்பட்ட வார்த்தைய நாம விட்டுவிடாதபடி அதிலே நிலைத்திருக்க, சத்தமா சொல்லுங்க, வாழ்வா இருந்தாலும் சாவா இருந்தாலும் வியாதியா இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் கடன் இருந்தாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் கேட்ட சுவிசேஷத்தை விட்டு நாம் விலகிவிட இதை பிரிக்கிறது யாரு? பிசாசு. அப்ப அதுக்கு நாம் இடம் கொடுக்க சொல்லிக்கிட்டே இருக்க உங்க காதுல இந்த வார்த்தைகள் இதை கேட்டுட்டு வச்சுக்கணும் உள்ளத்துல. இதை வச்சு ஜெபம் பண்ணணும். அப்ப நீங்க சமாதானமா இருக்க முடியும். இல்லன்னா சமாதானம் இருக்காது. ಎರಡನೇದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿದ್ದನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬಾರದು, ಅದರಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ನೆಲೆಯಾಗಿರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಕೊಲೊಸ್ಸೆದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 20-22 ವಚನಗಳನ್ನು ಓದುವಾಗ ಇದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬಹುದು. 20ஆம் வசனம் ஒரு வார்த்தை இருக்கும். கொலோசியர் 1:20 கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அந்த வார்த்தை இருப்பதை உங்களால பார்க்க முடியும். என்ன தெரியுமா? அந்த சமாதான விசுவாசத்துல மட்டும் இல்ல, நீங்க அந்த வசனத்தை கேட்டு விட்டுறக்கூடாதா? அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு சமாதானம் வந்திருக்கு. 1:20 அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி அவரோட ஐக்கியப்படுறதுக்கு அவருக்கு விருப்பமாயிடுச்சு. ஏன்னா இதெல்லாம் ஒரே வார்த்தையை விளக்கணும். சாமு நல்லா விளக்கி கொடுக்கிறார். வசனங்களை சொல்லி நிறைய நிறைய விளக்கத்தை அவர் கொடுக்கிறார். எனக்கு தெரியல அப்படி சொல்ல, அவர் சொல்ற போல எனக்கு தெரியல, எனக்கு அவ்வளவுதான் தெரியும். ஆகவே நீங்க புரிகிற அளவுக்கு மேலோட்டமா இந்த வார்த்தையை சொல்லுகிறது. அப்போ கேட்கிற வார்த்தையை விட்டுவிட சொல்லுங்க. தகப்பன் புத்திமதியை கேட்கணும், அதை விட்டுறாத நாடு சொல்றாரு. அப்பல ஊழியக்காரவங்க சொல்ற வார்த்தை, பைபிள்ல சொல்ற உபதேசத்தை விட்டுட்டு உங்க இஷ்டத்துக்கு நீங்க யோசிக்க, நீங்க நிம்மதியை சமாதானமா இருக்கணும்னு தான் கர்த்தர் விரும்புறாரு. நீங்க எல்லாருமே சர்ச்சுக்கு வரவங்க சமாதானமா இருக்கணும்னு தான் கர்த்தர் விரும்புறாரு. அப்ப நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில சமாதானம் கெட்டு போறீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை விட்டுட்டு அலையிறோம். எது முக்கியமா அதை பிடிச்சிக்கிறது இல்ல, அதனாலதான் கஷ்டப்படுறோம். அது வேண்டாம், வழியே சொல்லி கொடுக்கிறார். ಕೊಲೊಸ್ಸೆದವರಿಗೆ 1:20 ನೋಡುತ್ತೇವೆ, ಆತನು ಶಿಲುಬೆಯ ಮೇಲೆ ಸುರಿಸಿದ ರಕ್ತದಿಂದ ತಾನು ಸಮಾಧಾನವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದನು ಎಂಬುದಾಗಿ. ಹಾಗಾದರೆ ಸಮಾಧಾನವಿಲ್ಲದೆ ಇರುವುದಕ್ಕೆ ಕಾರಣ ದೇವರ ಸಮೂಹವನ್ನು, ಐಕ್ಯವನ್ನು, ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು, ವಾಕ್ಯವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡುವುದರಿಂದ ಸಮಾಧಾನವನ್ನು ನಾವು ಕೆಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. இந்த சமாதானத்தை கொடுக்கிறதுக்கு ஊரா ஓடுறாங்க. இந்த கோயில் அந்த கோயில் அங்க இங்கன்னு அங்கேயா அங்க எவ்வளவு துரோகம் பண்றோம் தெரியுமா நம்ம ஆண்டவருக்கு? யாரும் பார்க்கல, யார் கேட்க போறாங்க? கணக்கு கொடுக்கணும் எல்லாருமே. ஏன் தெரியுமா? ஏன் நாம அந்த ஆண்டவரை விசுவாசிக்கணும், கேட்ட சுவிசேஷத்தை விடக்கூடாதுன்னா உங்களுக்கு வர வேண்டிய பனிஷ்மெண்ட் அவர் எடுத்துக்கிட்டாரு. நமக்கு வர வேண்டிய தண்டனையே 53:5 ஏசாயா
எல்லாம் படிங்க, கேளுங்க. உங்களை யாரும் கேட்கலன்னு நினைக்காதீங்க. எங்களை யாரும் கேட்பாங்க? யாரும் கேட்கல. ஒரு நாள் கேட்கப்ப எப்படி டீ வடிகட்டுறாங்க பாருங்க. அதை போல வடிகட்டுவார் ஒரு நாள். கடைசியில் அப்பதான் தெரியும் நம்ம பண்ணதுக்கெல்லாம். ஆனால் ஏன் இது வரைக்கும் ஆண்டவர் விட்டு கொடுக்கிறாருன்னு சொன்னா, நமக்கு வர வேண்டிய தண்டனை அதை அவர் ஏற்றுக்கொண்டார். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல வந்துச்சு. அதனால இன்னைக்கு நாம ஃப்ரீயா இருக்கிறோம். எவ்வளவு நமக்காக அவர் அர்ப்பணிச்சிருக்காரு பாருங்க. நாம் சமாதானமா இருக்கணும்னு தான் இந்த காரியத்தெல்லாம் செஞ்சிருக்காரு. நான் நிறைய வசனம் கொடுக்கல, அதை வீட்டுல போயிட்டு கொஞ்சம் அசை போட்டு பாருங்க. அந்த வார்த்தை உள்ளத்துல இருக்கும். நம்ம வழி தவறி போக முடியாது. இதுக்கு மேல நாம இவ்வளவு வசனம் கேட்டு நம்ம இஷ்டம் போலெல்லாம் போக, சத்தமா சொல்லுங்க, அவர் விருப்பம் நாம சமாதானமா இருக்கணும். ஆனா நாம வாழ்நாள் முழுவதும் நம்ம விருப்பம் இஷ்டம் போல இருக்கணும்னு சொன்னா அப்புறம் எதுக்கு ஆண்டவர் பேசுகிறார்? 3 வசனம் சொன்ன 4 வசனம் ஃபாலோ பண்ணுங்க. ಮೊದಲನೇದಾಗಿ ನಂಬಿಕೆಯಾಗಿ ಇರಬೇಕು. ಎರಡನೇದಾಗಿ ಆತನ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ಬಿಡದೆ ನೆಲೆಯಾಗಿರಬೇಕು. ಮೂರನೇದಾಗಿ ನಮಗೆ ಸಮಾಧಾನವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಆತನು ದಂಡನೆಯನ್ನು ಅನುಭವಿಸಿದನು ಎಂಬುದಾಗಿ ಯೆಶಾಯ ಪ್ರಾರ್ಥನೆ ಗ್ರಂಥ ಪುಸ್ತಕ 53ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ವಚನ. 10 நிமிஷம் பேசிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் குறிப்பு ஏன் சமாதானம் இல்லை, ஏன் சமாதானம், அதுக்கு 10 நிமிஷம் பேசியிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரம். சமாதானம் இல்லைன்னா என்னன்னா நடக்கும்? இதைய சேர்த்து சொன்ன. சமாதானம் இல்லைன்னா என்ன நடக்கும் தெரியுமா? உங்க மனசு பாஞ்சுக்கிட்டே இருக்கும். இது நல்லா இருக்க, இது நல்லா இருக்க, இங்க போகலாமே, ஒரு நாள் அங்க போய் உட்காரலாமே, ஒரு நாள் இதை அனுபவிக்கலாமே. மனசு அலைமோதும். மனசு அலைமோதுனா என்ன? குரங்கு என்ன பண்ணும்? திட்டுற வார்த்தை இல்லை இது. குரங்கு என்ன பண்ணும்? மரம் விட்டு மரம். அதான் உங்க மைண்ட் கெட்டுக்கிட்டே இருக்கும் டெய்லி. அது சமாதான கெடுதிக்கு காரணம். நீ சமாதானம் இல்லைங்கிறதுக்கு ஒரு காரணம் உங்க மைண்ட் ஸ்டாண்டர்டா இருக்காது. அலைமோதிக்கிட்டே இருக்கும். அலைமோதும் மனம் அலைபாயும். அப்போ சமாதானம் நமக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம். ಸಮಾಧಾನವಿಲ್ಲದೆ ಇರುವುದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಹೇಳುತ್ತೇವೆ. ಈಗ ಮೊದಲನೇದಾಗಿ ನಮ್ಮ ಮನಸ್ಸು ಚಂಚಲವಾಗುವುದು, ಹಂಗಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಅಲೆದಾಡುವಂತ ಕಾರ್ಯ. எப்படியா? இந்த அலை அடிக்கும் போது படகு என்ன பண்ணும்? நேர போமா. காற்று ஜோரா அடிக்க 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 அந்த படகு ஒரே மாதிரி போகுமா? அதை போல நம்ம வாழ்க்கை தடுமாறி, காலையில ஒரு வாழ்க்கை, மதியம் ஒரு வாழ்க்கை, ராத்திரி ஒரு வாழ்க்கை, நான் அடுத்த வாரம் ஒரு வாழ்க்கை, மாறி 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 போய்கிட்டு இருக்கோம். திசை மாறி போற படகை போல இந்த மைண்ட் கெட்டு போயிடும். இது சமாதான கெடுதிக்கு காரணம். நம்ம சமாதானம் கெடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். நீங்க யோசித்து பாருங்க எப்படின்னு. உங்க சாய்ஸ் தான். நீங்க யோசித்து பாருங்கள். ಸಮಾಧಾನವಿಲ್ಲದೆ ಇರುವುದಕ್ಕೆ ಕಾರಣ ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡುವವರಾಗಿರಬೇಕು. ಉದಾಹರಣೆಯಾಗಿ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಹಡಗಿನಲ್ಲಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡುವಾಗ ಗಾಳಿ ಬಿರುಗಾಳಿ ಬರುವಾಗ ಅದು ನೇರವಾಗಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ, ಹಾಗೆ ಹೀಗೆ ಅಲ್ಲಾಡುತ್ತದೆ. ಅದೇ ರೀತಿಯ ಜೀವಿತ ನಮ್ಮದಾಗಿರುತ್ತದೆ. சமாதானம் இல்லாவிட்டால் என்னாகும் தெரியுமா? எப்பவுமே பயந்து 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 வாழுவீங்க. யார் என்ன பேசுவாங்க, யார் என்ன சொல்லுவாங்க, நாங்க எப்படி வாழ போறோம், பயம் உங்க உள்ளத்துல வந்துடும். அப்ப கர்த்தர் விலகி இருக்காருன்னு அர்த்தம். கர்த்தர் விலகி இருக்கார். எப்ப பாரு பயம் பயம் பயம். இதெல்லாம் சமாதான கெடுதிக்கு அறிகுறிகள். ಎರಡನೇದಾಗಿ ಯಾವಾಗಲೂ ಹೃದಯದಲ್ಲಿ ಭಯ ಭಯ ಎಂಬುದಾಗಿ, ಹಾಗಾದರೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಇದ್ದಾರೆ. அப்புறம் குற்ற உணர்வு குத்திக்கிட்டு இருக்கும், அதை விட்டு வெளில வர மாட்டோம். குத்திக்கிட்டே இருக்கும். நம்ம பேசின பேச்சு, நம்ம சிந்தித்த சிந்தனை, ஏற்கனவே நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்ட குறைபாடுகள் மனச குத்திக்கிட்டே இருக்கும். அது குத்திக்கிட்டு தான் இருக்கும். ஆனா அதை விட்டு வெளியில வந்தோம். என்கிட்ட என் கையில ஒரு முள்ளு குத்திச்சுன்னா, அது ஏதோ ரத்தம் வந்துச்சுன்னா அந்த வலி இருக்கும் தானே செய்யும். ஒரு தழும்பு இருக்கும். அந்த தழும்பை பார்த்து பார்த்து வாழ்நாள் முழுவதும் என்ன அழித்துக் கொள்ள கூடாது. வரும் தான் உலகத்துல. ஆனால் அந்த குற்ற உணர்வை விட்டு வெளியே வந்து விட வேண்டும். அப்ப அதுதான் மன்னிப்பு. குற்ற உணர்வு எனக்குள்ள இருக்கிறது இன்னும் நான் மன்னிப்பு பெறலன்னு அர்த்தம். மன்னிக்கப்படாதவன் சமாதானம் பெற முடியாது. சமாதானம் பெறாதவன் பரலோகத்துக்கு போக முடியாது. அப்ப சமாதானம் உள்ளவன் குற்ற உணர்விலிருந்து வெளியே
வருவார். இப்ப வெளியே வரணும்னா கர்த்தரோட இருக்கணும். மீண்டும் தவறு செய்ய கூடாது. தவறு செய்யக்கூடாது. ಮೂರನೇದಾಗಿ ನೋಡುವಾಗ ತಪ್ಪಾದ ಗ್ರಹಿಕೆ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇರುವಾಗ ಮನಸ್ಸಾಕ್ಷಿ ಚುಚ್ಚುತ್ತಾ ಇರುತ್ತದೆ. ಅದರಿಂದ ನಾವು ದೂರ ಇರಬೇಕು. ಕ್ಷಮಾಪಣೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. ಕ್ಷಮಾಪಣೆ ಇರುವುದಾದರೆ ಸಮಾಧಾನ ಇರುತ್ತದೆ. ಸಮಾಧಾನ ಇರುವುದಾದರೆ ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ சமாதானம் இல்லைன்னா இன்னொரு காரியம் இருக்கு. என்ன தெரியுமா? உறவுகளில் விரிசல் ஏற்படும். நம்ம நல்லா ஐக்கியமா இருப்போம் எல்லாரோட, நாள் வரும்போது பிரிஞ்சு போய்கிட்டே இருப்போம். இது சமாதான குறைவுக்கு ஒரு அறிகுறி. எனக்கு அவன் ஃப்ரெண்ட்ஷிப் தேவையில்லை. நான் தவறான உறவை சொல்லல, தவறான நட்பை சொல்லல, நேர்மையான நட்பை தான் சொல்றேன். யாரு கூடயும் ஒத்து போக மாட்டாங்க அவங்க. யாரு கூடயும் திருடன் கூட ஒத்து போன சொல்றோம், ஒரு குடிக்கிறவங்க கூட ஒத்து போங்கன்னு சொல்றோம், கொலகாரங்க கூட ஒத்து போங்கன்னு சொல்றோம், அவங்க சாட்சி இல்லாதவங்க அவங்க கூட அஜய் போங்க நான் சொல்றோம். இல்ல, நல்லா ஐக்கியப்படுங்க, ஜெபம் பண்ணுங்க கடவுள் காரியத்துல. அப்ப இவங்க அந்த சமாதான குறைவுக்கு போகிறவங்க தேவனை விட்டு விலகுறாங்க. கூடுமான வரைக்கும் நல்லவர்களோட அவங்க பழக்கம், சத்தமா சொல்லுங்க, மற்றவங்களோட தான் பழக்கம் இருக்கும். இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். ஆனா சமாதானத்தை விரும்புகிறவர்கள் அந்த பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு உறவு புதுப்பிக்கப்பட வேண்டும் என்கிற நிலையில் வாழ்வார்கள். உங்க உறவு எப்படி இருக்கு? எந்த உறவும் வேணாம் அப்படின்னு போறீங்கன்னா சமாதானம் கெடுத்தது சத்துரு. சத்துரு பிடிச்சு வச்சிருக்கான்னு அர்த்தம். புரிந்து கொள்ளணும். ನಾಲ್ಕನೇದಾಗಿ ಸಂಬಂಧಗಳಲ್ಲಿ ಮುರಿಯುವಿಕೆ ಅಂದ್ರೆ ಒಗ್ಗಟ್ಟು, ಐಕ್ಯ, ಪ್ರೀತಿ, ಸಮಾಧಾನ ಇಲ್ಲದೆ ಇರುವಂತದ್ದು. ಆದರೆ ಸಮಾಧಾನ ಇರುವುದಾದರೆ ಅವರೊಟ್ಟಿಗೆ ಐಕ್ಯವಾಗಿರುವುದು. சமாதான இல்ல அப்படிங்கிறவங்க உள்ளத்துல என்ன இருக்கும் தெரியுமா? கசப்பு அப்படின்னு நினைஞ்சிருக்கும். அவங்க முகத்தை பார்த்தாலே எனக்கு அவரை பிடிக்காது, அவ இருக்கிற பாரு அவனாலே எனக்கு பிடிக்காது, அவ பேச்சே பிடிக்காது. காரணம் உள்ளத்துல எது நிறைஞ்சிருக்கு? கசப்பு. கோழிக்குள்ள இருக்கிற பிச்சை இல்ல, நமக்குள்ளேயும் பயங்கரமான கசப்புங்க. அதை விட்டு வெளியே வரணும். இயேசு கிறிஸ்து இந்த கசப்பெல்லாம் சிலுவையில விலகிட்டாரு. ஏசப்பா பிள்ளைன்னா என்னைக்கோ ஒரு 25 வருஷம் 30 எத்தனை பேர் சொல்றதை கேட்டிருக்கு. சாமெல்லாம் சாட்சி சொல்லுவாரு. எவ்வளோ இது சொல்லியிருக்காங்க. என்னைக்கோ ஒரு பிரச்சனையா, அந்த பிரச்சனை இவங்க கூடி வாழ்ந்து நல்ல பிள்ளைங்கெல்லாம் பெற்றுக்கிட்டு இருக்காங்க. என்னைக்கோ உள்ள பிரச்சனை இப்ப குத்தி காட்டி சண்டை போடுறதெல்லாம் கசப்பு. கசப்பு இருக்குன்னா கத்தரை விட்டு விலகி இருக்கணும்னு அர்த்தம். ஆத்துமா கெட்டு போயிடும். உள்ளத்தில் எந்த கசப்பும், சமாதானம் இல்லைன்னா இதெல்லாம் அறிகுறிகள். ಐದನೇದಾಗಿ ಕಹಿಯಾದ ಭಾವನೆ. ಆ ಕಹಿಯಾದ ಭಾವನೆ ಇರುವುದರಿಂದ ಎಷ್ಟೋ ವರ್ಷಗಳಾದ ನಂತರ ಸಹ ಅದೇ ಹಳೆಯದನ್ನು ಹೇಳಿ ಚುಚ್ಚುವಂತದಾಗಿರುತ್ತದೆ. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಶಿಲುಬೆಯ ಮೇಲೆ ಆ ಕಹಿಯಾದ ಎಲ್ಲಾ ಭಾವನೆಗಳನ್ನು ತೆಗೆದು ಹಾಕಿದರು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. நான் சரி, நீதிமான்கள் அப்படின்னு சொன்ன பாருங்க. நீதிமான்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்க, அவங்களுக்கு சமாதானம் தேவனிடத்தில் பெறுகிறோம். தேவனிடத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கும் சமாதான ஆசீர்வாதங்கள் பாருங்க. ஏசாயா 57 15 முதல் 16, 17, 19 வரைக்கும் படிக்கலாம். வீட்டுல போய் படிச்சு பாருங்க. ஆண்டவரே சொல்றாரு, தேவ பிள்ளைகளுக்கு நான் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சொன்ன தேவனுடைய எல்லைக்குள் வாழ்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கும் ஆசீர்வாதம் வரிசையா சொல்லி இருக்கும். ஐசாயா 57:15 இருந்து 19 வரைக்கும் நீங்க படிச்சு பாருங்க. அந்த ஆறுதல், அந்த சமாதானம், அந்த உயிர்ப்பித்தல், அந்த பாதுகாப்பு, அத்தனை ஆசீர்வாதமும் அந்த வசனங்களில் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கும். ಏಷಯ 57:15-19 ವಚನಗಳನ್ನು ಓದುವಾಗ ಯಾವ ರೀತಿಯಾದ ಎಲ್ಲಾ ಸಮಾಧಾನವನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಜಡ್ಜಿ ಹೋದವರಿಗೆ ಎಂತ ಸಮಾಧಾನ ಮತ್ತು ಅಲ್ಲಿ ದೀನ ಮನದಿಂದ ಇರುವವರಿಗೆ ಎಂತ ಸಮಾಧಾನ ನೋಡುತ್ತೇವೆ. ಆದರಣೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಸ್ವಸ್ಥತೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಸುಕ್ಷೇಮವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಆ ವಾಕ್ಯಗಳಲ್ಲಿ ನಾವು ಓದುತ್ತೇವೆ. ஆனா நீதிமானுக்கு ஆப்போசிட் எதிர்ப்பதா என்ன தெரியுமா? துன்மார்க்கன். அநீதிமான் துன்மார்க்கன். துன்மார்க்கன் சமாதானமா இருக்க முடியாது. கீழுள்ள 2 வார்த்தை. துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள். அது அமர்ந்திருக்க கூடாமல் அதன் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையில் ஒதுக்குகிறது. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று
என் தேவன் சொல்லுகிறார். அப்ப அதுதான் நான் சொன்னேன், தேவனை விட்டு போறவன், தேவனை மறுதலித்து போறவன் இவங்களாம் துன்மார்க்க ஆவிக்கு ஒத்து போறவன். அப்ப அவங்களுக்கு சமாதானம் இல்லை. இப்ப ரெண்டு கூட்டம் தான், ஒண்ணு தேவனை நேசிக்கிற கூட்டம், இன்னொன்னு தேவனை மறுதலிக்கிற கூட்டம். தேவனை நேசிக்கிற கூட்டம், தேவனோடு இருக்கிறவர்களுக்கு சமாதானம். தேவனை விட்டு போறவங்க, அதுல ஒரு பேரு துன்மார்க்கம், அவங்களுக்கு சமாதானம் இல்லை. இப்ப இந்த முடிவு நேரத்துல நீங்க ரெண்டு காரியம் உங்க முன்னால இருக்கு. நான் என்ன, நம்ம நிலை என்ன? சமாதானத்தை அனுபவிக்க போறோமா, இல்ல சமாதானம் இல்லாத வாழ போறோமா? சமாதானத்தை பூமியிலையும் அனுபவிக்க முடியும், பரலோகத்திலையும் அனுபவிக்க முடியும். இதான் தேவ திட்டம். அப்ப இதை கெடுத்துக்கிறது யாருன்னா சாத்தானின் தூண்டுதலோடு நாம தான். ரெண்டு காரியம் யோசிங்க, எதை பிடிச்சிக்க போறீங்க எழுந்ததில்லை. ನೀತಿವಂತರು ದೇವರು ಕೊಡುವಂತಹ ಸಮಾಧಾನಗಳನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ, ಆದರೆ ಅನೀತಿವಂತರು ಅಂದ್ರೆ ದುಷ್ಟರು ಎಂಬುದನ್ನು ನೋಡುವಾಗ ಅದೇ ಯೆಶಾಯ 57:20-21 ವಚನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ದುಷ್ಟರಾದರೂ ಅಲ್ಲಲ್ಲ ಕಲ್ಲೋಲವಾದ ಸಮುದ್ರದಂತಿದ್ದಾರೆ, ಅದು ಸುಮ್ಮನಿರದು, ಅದರ ತೆರೆಗಳು ಕೆಸರನ್ನು ಬುರದೆಯನ್ನು ಕಾರುತ್ತಲಿರುತ್ತವೆ, ದುಷ್ಟರಿಗೆ ಸಮಾಧಾನವೇ ಇಲ್ಲವೆಂದು ನನ್ನ ದೇವರು ನುಡಿಯುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಓದುತ್ತೇವೆ. ಹಾಗಾದ್ರೆ ನಾವು ಯಾವುದನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು? ದೇವರ ವಾಕ್ಯವು ನಮ್ಮ ಕಿವಿಗೆ ಬಿದ್ದಿದೆ, ನಾವು ಆರಿಸಿಕೊಳ್ಳುವವರಾಗಿರಬೇಕು. இவ்வளவு வசனத்தை கேட்டுக்கிட்டு மற்றவங்க சமாதானத்தை கெடுக்க கூடாது, மற்றவங்க வாழ்க்கையில குறுக்கிட கூடாது, கண்ண முடுங்கலாம், மற்றவங்களை பத்தி பேசக்கூடாது. அவங்கவுங்க ஆத்மா விலையேற பெற்றது. கர்த்தர் சீக்கிரம் வரப்போறாரு. ஏகப்பட்ட வசனங்கள் வேதத்துல இருக்கு, எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சொல்ல முடியாது. என்னை ஒரு நிமிஷம் அப்படியே யோசிங்க, ஆண்டோடைய அன்பை யோசித்து பாருங்க. நம்ம எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறாரு, எப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்டு நானும் பின்தொடர்வேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்டு நானும் பின்தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். அவ்வளவுதான் கர்த்தர் நம்மோட இன்னைக்கு பேசியிருக்கிறார். உங்கள் வாழ்வின் மேன்மையை விரும்புகிற தேவன் கற்றுக் கொடுக்கிறார். என் மகன் மகள் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது என்று. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? சத்தமா ஆமென் 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 ஆமென்.
ஆமென், 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 ஆமென். உரமத வரிவின வதவதி விலவதி வதவதி விலவதி விலவதி வதவதி வதவதி ஊரமத வர 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 சங்கர ரமத கரமர. பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். கொடுத்த வார்த்தைகள், நடத்தின பாதைகள் சகலவற்றுக்காக ஸ்தோத்திரம். அத்தனை பேரும் பரலோகம் வரணும், குடும்பம் குடும்பமா பரலோகம் வரணும். இன்னும் ஆயிரங்கள் லட்சங்கள் தேவராஜ்யத்துக்கு வரணும். ஏன்னா எங்களுக்காக உயிர் கொடுத்த தெய்வம் நீங்க மட்டும்தான். இதை தேவ மக்கள் புரிந்து கொள்ளட்டும். உமக்காக வாழ உதவி செய்யும். சமாதானத்தோடு ஒவ்வொருவரும் போகணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய தூயாவியருடைய ஆசீர்வாதம் ஏசப்பா வர வரைக்கும் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக. ನನ್ನ ಮನವೇ ಕೊಂಡಾಡು, ನನ್ನ ಸರ್ವೇಂದ್ರಿಯಗಳೇ ಆತನ ಪವಿತ್ರ ನಾಮವನ್ನು ಕೀರ್ತಿಸಿ. ನನ್ನ ಮನವೇ ಯೆಹೋವನನ್ನು ಕೊಂಡಾಡು, ಆತನು ಮಾಡಿದ ಉಪಕಾರ